பேசிட்டு நேர்பட பேசலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு இரண்டாவது அமர்விற்கு மீண்டும் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். முதலீடுகளை தவற விடுகிறது தமிழகம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் குற்றம் சாட்டியிருக்கிறது, விமர்சித்திருக்கிறது. குறிப்பாக திமுகவினுடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் இந்த விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். சமீப காலமாக கியா மோட்டார்ஸ் நிறுவனம் சென்னையில் தன்னுடைய முதலீடை செலுத்தக்கூடிய இருந்த நிலையில் அது ஆந்திர மாநிலத்திற்கு சென்று விட்டது என்று இந்த விமர்சனத்தை திமுக தொடர்ச்சியாக முன்வைத்திருந்த நிலையில் இந்த விமர்சனத்தையும் குற்றச்சாட்டையும் அஇஅதிமுக அரசு, ஆளும் அஇஅதிமுக அரசு மறுத்திருக்கிறது. முதலீட்டாளர்கள் விரும்பக்கூடிய மாநிலமாகத்தான் தமிழகம் தொடர்ந்து இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். மிக குறிப்பாக கியா மோட்டார்ஸினுடைய விதிகளின்படி ஹுண்டாய் நிறுவனத்தினுடைய ஒரு பங்குதாரர்கள் அவர்கள். அந்த வகையில் ஹுண்டாய் நிறுவனம் தனது தொழில் திட்டங்களை நிறுவியுள்ள இடங்களில் கியா மோட்டார்ஸ் தொழில் தொடங்கக்கூடாது என்பது அந்த பங்குதாரர்களினுடைய முடிவு. அதன் அடிப்படையிலே ஆந்திராவுக்கு சென்றதாக கியா மோட்டார்ஸ் நிறுவனமே தெரிவித்திருக்கிறது என்ற ஒரு தகவல்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த தளத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வாத பிரதிவாதங்களை இரண்டாவது அமர்விற்கான விவாத பொருளாக இருக்கிறது. தமிழகத்திலிருந்து முதலீடுகள் வேறு மாநிலங்களுக்கு செல்கின்றனவா, செல்கிறது என்று சொன்னால் அதற்கான காரணங்கள் என்ன, உள்கட்டமைப்பு, சட்டம் ஒழுங்கு, இங்கே ஸ்திரத்தன்மையற்ற அரசு இருக்கிறது என்பது போன்ற வாதங்கள்லாம் வைக்கப்படுகிறது. அதான் காரணிகளா அல்லது உள்ளபடியே தமிழகம் தொழிலில் வளர்ச்சி அடைகிறதா? பேசலாம். நம்மோடு அரங்கில் இணைகிறார்கள் பூலகின் நண்பர்கள் சார்பில் பொறியாளர் சுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். டாக்டர் சுமன் சி ராமன் தொழில் ஆலோசகர் வரவேற்கிறேன். திரு பரந்தாமன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வணக்கம் வரவேற்கிறேன். ஆவடி குமார் அவர்கள் அஇஅதிமுக அம்மானின் சார்பில் நால்வருக்கும் வணக்கம். ஆவடி குமார், உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விமர்சனம், குற்றச்சாட்டு, திமுகவினுடைய குற்றச்சாட்டு, நாட் ஓன்லி திமுக, பல எதிர்க்கட்சிகளும் இந்த விமர்சனத்தை தொடர்ச்சியாக வச்சுட்டு வராங்க. உங்களுடைய பார்வை? இல்லை, ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் மீது எதையாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு இது ஏதோ புதுசாக இன்னைக்கு தான் சொல்கிறாங்கன்னு இல்லை. இது வழக்கமாக வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. புரட்சித் தலைவி அம்மா காலத்திலேருந்து இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் எந்த உண்மையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலீட்டாளர்கள் தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்கப்பட்ட நிலையில் தான் இருக்குது. இன்றைக்கு மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு அதற்கான வாய்ப்புகள் அதிகம் பெற்ற மாநிலமாக இருக்கிறது. இன்றைக்கு அதற்குரிய தொழில் முதலீடுகளும் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் வெறும் தொழில் முதலீடுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு மாநிலம் இருக்க முடியாது. வளர்ச்சி என்பது சமமான வளர்ச்சி, எல்லா வகையான வளர்ச்சியும் இருக்க வேண்டும். அந்த வகையில் நமக்கு போதுமான தொழில் முதலீடுகள் கிடைச்சா போதும். வெறும் முதலீடுகளை மட்டும் கொண்டு வந்து குவிச்சு இருக்கிற நேரம் ஒரு அடி கூட விடாமல் எல்லா இடங்களையும் நம்ம தொழிற்சாலையை உருவாக்குறது அல்லது வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இடத்தை தந்துட்டு நம்ம வந்து குடியிருக்க கூட இடம் இல்லாமல் அவஸ்தைப்படுறதெல்லாம் வந்து ஒரு சரியான வளர்ச்சியாக இருக்காது. ஒரு சமச்சீரான வளர்ச்சியை நோக்கி இந்த மாநிலம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதுதான் காரணி அப்படின்னு சொன்னா, சமச்சீரான வளர்ச்சியை நோக்கி தேவையற்ற அல்லது தமிழகத்தினுடைய மண் வளத்தை, மனித வளத்திற்கு பயனளிக்காத வகையிலான திட்டங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் சில திட்டங்களை கைவிட்டோம்னு சொன்னா பரவாயில்ல, ஏற்புடையது. ஆனால் எதிர்க்கட்சிகள் சில புகார்களை தொடர்ச்சியாக வைக்கிறாங்க. குறிப்பாக இந்த சிண்டல் நிறுவனம், திருநெல்வேலியில் கங்கை கொண்டானில் அமைக்கப்பட இருந்த நிறுவனம், பல கோடி ரூபாய் கையூட்டு கேட்கப்பட்டதால், தமிழக அமைச்சர்களால் பல கோடி ரூபாய் கையூட்டு கேட்கப்பட்டதால் அது இந்த திட்டம் வந்து அங்கே செயல்படுத்தப்படாமல் போய்விட்டது அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுகிறது. இங்கே ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிலை நிலவுகிறது. அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம்ங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது. இல்லை, அமெரிக்க நிறுவனமான சிண்டல் கங்கை கொண்டானில் எல்காட் எஸ்டேட்டில் தான் ஏறத்தாழ 100 ஏக்கர் நிலப்பரப்பில் அதை கட்டிடத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. அந்த இடம் தந்தது நம்ம. கட்டடம் கட்டுறதுக்கு எல்காட் வந்து அரசாங்கத்தினுடைய நிறுவனம் தான். ஆக எல்லாமே தந்திருக்கோம். இது வந்து இப்ப புதுசா வந்து அவங்களுக்கு அனுமதி தரலன்னு சொல்றது, அனுமதி தரலன்னா இவங்க கட்டிடமே கட்ட முடியாது. அதோட அந்த நிறுவனத்துடைய உலக மேம்பாட்டு மையம் செயல்படுவதற்கு தேவையான அனுமதியை கேட்கறாங்க அவங்க. அதற்கு இங்க பல கோடி ரூபாய் கையூட்டு கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவதுங்க, அவங்களுக்கு தேவையான ஏறத்தாழ 100 ஏக்கர் நிலப்பரப்பு தந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான வசதிகள், கட்டுமானத்துக்கு தேவையான அனுமதி எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ், உண்மை. 25 ஏக்கர்ல 2.5 லட்சம் பரப்பளவில் தகவல் தொழில்நுட்ப வளாகத்தை 10,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. கங்கை கொண்டாலும் ஓகே. பட் அவங்க செகண்ட் யூனிட் கேட்குறாங்க. அந்த செகண்ட் யூனிட்டுக்கான ப்ராசஸில் பல கோடி ரூபாய் கையூட்டு கேட்கப்பட்டது. அமெரிக்க நிறுவனம் அதை மறுத்திருக்கிறது. அதனால் அந்த புதிய வளாகத்தை தொடங்குவதற்கான அதுக்குள்ள அந்த காலக்கெடு முடிந்திருக்கிறது. அந்த நிறுவனம் புதிய வளாகத்தை திறக்கும் முடிவை கைவிட்டு வெளியேற தீர்மானித்து விட்டது அப்படிங்கிற விமர்சனத்தை வைத்து எதிர்க்கட்சிகள் இதற்கு பின்னால்
லஞ்சமும் ஊழலும் இருக்கிறதுங்கிறாங்க. இல்லை, இது எதிர்க்கட்சிகள் இலகுவாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இன்றைக்கு அந்த நிறுவனம் தொழில் தொடங்குவதற்குரிய உகந்த சூழ்நிலையை உருவாக்கப்பட்டதால் தான் அந்த நிறுவனம் இன்றைக்கு இவ்வளோ பெரிய நிறுவனத்தை அங்கே உருவாக்க முடிஞ்சிருக்கு. ஏறத்தாழ 100 ஏக்கர் நிலத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தந்திருக்கு. வெறும் நிலம் மட்டும் இல்லை, எல்காட் நிறுவனம் அதை வந்து பதப்படுத்தி அந்த தொழிற்சாலைக்கு உகந்த சூழ்நிலைக்கு அந்த நிலத்தை தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். வெறும் வந்து அக்ரிகல்ச்சர் நிலத்தை எடுத்து கொடுக்கல. ஆக இது எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்க சொல்ல இன்றைக்கு இது ஏதோ ஒரு பொதுவில் அந்த நிறுவனம் அதை தாமதப்படுத்துறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அது வந்து அரசாங்கத்தை குற்றம் சொல்வது என்பது எதிர்க்கட்சிகள் அதிமுக மீது நேர்மையற்ற வகையில் சொல்லப்படுகின்ற தொடர்ந்து சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் ஒன்றாக தான் அதை பார்க்க முடியுமே தவிர இது மட்டும் காரணம். ஒரே ஒரு பாயிண்ட், இந்த சிண்டலை பொறுத்த வரைக்கும் அவங்க டிடிசிபி அப்ரூவல் வந்து கிடைக்கல அப்படின்னு ஒரு காரணம் தான் கூறப்பட்டிருக்கு. அதாவது சிண்டலே வந்து நம்ம வேண்டாம், இனிமே தொடங்க வேணாம்னு ஒரு மனம் மாற்றம் ஏற்பட்டு அவங்க நிறுத்தின மாதிரி சொல்லலையே. கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது, இது இருக்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்குள்ள இருக்கிறது. ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல எப்படி உங்களுக்கு டிடிசிபி கிளியரன்ஸ் இல்லாம எப்படி வந்து பில்டிங் கட்டுற வரைக்கும் சும்மா இருந்தாங்க? இல்ல எனக்கு புரியல. டிடிசிபி அப்ரூவலே இல்ல, நீங்க அந்த கட்டடம் கட்டுற வரைக்கும் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அரசு முதலே தடுத்துருக்கணுமே. இல்ல கட்டடம் கட்டின பிறகு மெதுவா அப்ரூவல் வாங்க எப்படி வாங்க முடியும்? அப்போ ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல டிடிசிபி அப்ரூவல் வாங்கி கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? இல்ல புரியல எனக்கு. ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். திரு குமார் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணா எனக்கு புரிஞ்சுக்க. ஏன்னா இல்ல டிடிசிபி அப்ரூவல் விதின் SEZ whose responsibility it is? இல்ல இதுல வந்து எல்காட் நிறுவனம் இண்டஸ்ட்ரியல் பில்டிங் தான் கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அனுமதி கிடைச்சதுனால தான் கட்டியிருக்காங்க. ஆனால் தொடங்குறதுக்கு அதுக்கு பல்வேறு காரணம் இருக்கலாம். சுற்றுச்சூழல் மற்ற அந்த தொழில் தொடங்குவதற்கு தேவையான அனுமதி தர்றதுல ஏதாவது என்ன கேட்குறேன்னா, சிப்காட் வளாகத்துக்குள்ள நீங்க ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வளாகத்திற்குள்ள ஒரு நிறுவனத்தை அனுமதிக்கிறீங்கனாலே அத்தனை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் பூர்த்தி செய்யப்பட்ட பிறகுதானே அனுமதி கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு கட்ட விடக்கூடாது. இல்ல கட்டின அப்புறம் டீவியேஷன் ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா அப்ரூவல் பிளான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். எதுவுமே பண்ண அப்படியே புதுசு கிடையாது. தமிழ்நாட்டுல வந்து டிடிசிபி அப்ரூவல் வாங்காம கட்டடங்கள் கட்டுவது புதுசு கிடையாது. ஈஷா யோக மன்றம் எத்தனை லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங் கட்டி அதை வந்து ஒரு இல்லீகலான பில்டிங்குள்ள எப்படி பிரதமரும் முதல்வரும் போய் இந்த ஆதியோகி சிலையை திறந்து வச்சாங்க விஷயத்தை நம்ம கண் கூட பார்த்தோம். அப்ப டிடிசிபி அப்ரூவல் இல்லாம இன்னைக்கு அவங்க வந்து போஸ்ட் ஃபேக்டோ, அதாவது கட்டி முடிச்ச பிறகு அப்ரூவல் ஆன விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி நாங்க கேள்விப்படுறோம். அப்ப டிடிசிபி அப்ரூவல் இல்லாம அந்த பில்டிங்ல கட்டு வந்து தமிழ்நாட்டுல புதுசு கிடையாது. இது வந்து பாயிண்ட் இஸ் நாட் தட். இல்ல SEZ ஆகலாம், இல்ல வெஸ்டர்ன் காட்ஸோட அறிவிக்கப்பட்டது. வெஸ்டர்ன் காட்ஸோட ஒரு முக்கியமான ஒரு ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டியா கீழே வர ஏரியா அறிவிக்கப்பட்ட இடத்துல கட்டுறாங்க, SEZலயும் கட்டுறாங்க. ரூல் ஆஃப் தி லா, இந்த மண்ணுக்குரிய சட்டங்கள் வந்து எல்லா வகையிலும் மீறப்படுது. அது வந்து SEZ இல்ல சிண்டல் மட்டும் விதிவிலக்கு கிடையாது. அதாவது வெறும் அரசியல் விமர்சனம் தான். அரசியல் விமர்சனம் இல்லாம பொதுவா பிராக்டிகலா நான் சொல்றேன். நீங்க இந்த 2 இஷ்யூஸ் நம்ம முன்னாடி இருக்கு. சிண்டல் ஒன்னு, கியா மோட்டார்ஸ் ஒன்னு. கியாவை அவங்க தெளிவுபடுத்திருக்காங்க, கியா மோட்டார்ஸ் தெளிவுபடுத்தல, அது பண்ணிட்டாங்க. அதுல ஒரே ஒரு பிராக்டிகலான ஒரு விஷயத்தை சொல்றேன். இப்போ சுமன் சி சார் சொன்னது, அவங்க சொன்னது எல்லாமே வந்து சார் நீங்க ஒரு இண்டஸ்ட்ரீஸ் விட்டுருங்க. பொதுவாகவே ஒருத்தவங்க வீடு கட்டணும்னு நினைச்சாங்கன்னா இதுக்கு வந்து நகரமைப்பு பிரிவில் வந்து ஒரு அப்ளிகேஷனை கொண்டு போய் சப்மிட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண 30 நாளுக்குள்ள ஒன்று ரிஜெக்ட் பண்ணோம், இல்லைன்னா அக்செப்ட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா இட் இஸ் டீம் டு பி அக்செப்டட். இதுதான் வந்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளான் ஆக்ட் நகர ஊரமைப்பு சட்டத்தில் சொல்லுது, செக்ஷன் 49ல். இப்போது இதெல்லாம் தொழில் நிறுவனங்கள் பெரும் அளவில் முதலீடு செய்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய நேரடி பார்வையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதுக்கு வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் வச்சுருக்காங்க. சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வைக்கும்போது இந்த மாதிரியான பல்வேறு துறைகள் இருக்கக்கூடிய அந்த ஆணைகள் அல்லது வந்து அவங்களுக்கு உண்டான கிராண்ட் பர்மிஷன் இதெல்லாம் வந்து செய்து கொடுக்க வேண்டிய ஒரு கடமை இண்டஸ்ட்ரீஸ் துறைக்கு இருக்குது. இதுக்காக லைசனிங் ஆஃபீஸ் இருக்காங்க, நிறைய பல்வேறு துறைகள்லாம் இருக்குது. ஆக இந்த அந்த அப்ரூவல் கிடைக்கலன்றதுக்காக இல்லது வந்து வேறு சில புற காரணங்களுக்காகன்னு சொல்லி தான் இது போடுச்சுன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஓப்பனாகவே இருக்கக்கூடிய விஷயம்தான். இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, நீங்கள் கியா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன சொல்லியிருக்கு, இன்றைக்கி மாநில அரசு வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கு. அதாவது வந்து கொரிய நிறுவனங்கள் வந்து இந்திய நாட்டில் தொழில் முதலீடு வருதாங்கன்ற நாங்கள் இது பண்ண உடனே நான் இவங்களை போய் அணுகி இதற்கான நடவடிக்கைகள்லாம் எடுத்தோம். ஆனால் ஹூண்டாய் வந்து ஒரு மேஜர் ஷேர் இருக்கிற காரணத்தினால ஹூண்டாய் கம்பெனி ஏற்கனவே இங்கே தொழில் தொடங்கி இருக்கிறதுனால அவங்க இருக்கிற இடத்துல நாங்கள் வந்து எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது அடிப்படையிலே தவறுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா, கடந்த 12/8/2016 சட்டமன்றத்தில் 12/8/2016 சட்டமன்றத்தில்
தொழில்துறை அமைச்சர் திரு MC சம்பத் அவர் சொல்றார், இந்த நிறுவனத்திற்கு 400 ஏக்கர் நிலத்தை எங்களிடத்தில் கேட்டாங்க, நாங்கள் 390 ஏக்கர் தரேன்னு சொல்லியிருக்கிறோம். ஐ எம் ஹோப்ஃபுல் தட் தே வில் செட் அப் எ ஃபேக்ட்ரி இன் தமிழ்நாடு. இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. இது வந்து சட்டமன்றத்தில் பதிவாயிருக்கு. ஆக ஒரு நிறுவனத்துக்கு வந்து இங்கே இடம் பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்தாச்சு. ஏக்கர் 400க்கு 390 முடிவாகி போச்சு. ஆனா இப்ப வந்து ஹூண்டாய் நிறுவனம் இருக்குதுங்கிறதுக்காக போறாங்கன்னு சொல்றது வந்து இவங்களா தேடிய காரணமே தவிர அவங்களுக்கு தெரியும் சார், ஹூண்டாய் வந்து மேஜர் ஷேரா இருந்தா கூட அலைடு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லா அவங்களுக்கு வந்து சார் சென்னை வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா அவங்க சூஸ் பண்ணாங்க. இதுக்காக திரு கண்ணன் ராமசாமிங்கிற ஒரு கன்சல்டன்சி ஏஜென்சியா இருந்தவர் கூட இதற்கான விஷயங்களை முகநூல்ல போட்டிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், சிம்பிள் சார், முடிக்கிறேன், ஒரே விஷயத்தை முடிச்சிடறேன். ஊழல் இல்ல வந்து ஊழல் குற்றச்சாட்டு சொல்றதெல்லாம் சும்மா அரசியல் வெற்றறிக்கைன்னு சொல்றேன். நான் கேட்கறேன்னா உள்ளங்கை நெல்லிக்கண்ணி ஒரு டெம்பரவரி போஸ்ட் பெர்மனன்ட் ஆகிறதே ஒரு அம்மையார்ட்ட 30 லட்சம் கேட்ட ஒரு மாநில அமைச்சர் இன்னைக்கு குற்றச்சாட்டு சுமந்துட்டு இருக்கு இந்த அரசாங்கம். ஒரு சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி சரோஜா அவர்கள் 30 லட்சம் ரூபாய் கேட்டதா அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஊழியர் இன்னைக்கு வந்து டேரன் கான்சிக்வன்ஸா இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. ஒரு போஸ்ட்டுக்கே 30 லட்சம் கேட்கிற மந்திரி கோடிக்கணக்கா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் கேட்டிருக்க மாட்டாங்களா இல்லையா சார்? இல்ல ஒரே ஒரு அந்த கியா மோட்டார்ஸ் ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கு. கியா மோட்டார்ஸ்ல 2 காரணம் சொல்லப்பட்டது. ஒன்னு வந்து ஆக்சுவலா கியா மோட்டார்ஸ் வந்து இந்த ரிப்போர்ட் தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த விஷயம், அதாவது ஹுண்டாய் அவங்க லேண்ட் பார்க்க வர்றாங்க, அப்போ ஹுண்டாய் இங்க இருக்கிறது தெரியாதா? தெரிஞ்சுதான் வந்தாங்க. இந்தியாவுல வரும்போது ஹுண்டாய் தெரியுமே தமிழ்நாட்டுல. ரெண்டாவது இன்னொரு காரணம் சொல்லப்பட்டது, அவங்க வந்து அவங்களுடைய மார்க்கெட் வந்து நார்த் அண்ட் வெஸ்ட் இந்தியா, அதாவது வட இந்தியா மேற்கு ஏரியால, அதனாலதான் வந்து 2வது ஆப்ஷன் வந்து குஜராத்தா இருந்தது. ஆனால் கடைசியா அவங்க போனது வந்து சரி, இப்ப குஜராத்துக்கு போயிருந்தா கூட ஒரு காரணம் சொல்லலாம், சரி அவங்க ரொம்ப பக்கத்திலேயே வைக்கிறதுல ஒன்றும் லாஜிக் இல்லை, இங்கிருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஆந்திராவுக்கு போய் ஒரு பிளான்ட்டை செட்டப் பண்ண வேண்டியது எப்படி வந்து வட மார்க்கெட்டும் மேற்கு மார்க்கெட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகும்? ஸோ நிச்சயமா வந்து முழு காரணம் வந்து இதுவாக இருந்தால் அவர்களை தமிழ்நாட்டை வந்து பார்க்க வேண்டியதே இல்லையே. ஹுண்டாய் ஏற்கனவே இருக்குது, 20 வருஷமா இருக்குது இந்த ஃபேக்டரி. ஹுண்டாய் இருக்கும் இடத்தில் கியா மோட்டார்ஸ் சிஸ்டர் கன்சர்ன். நான் டாக்டர் சுமந்திரா வைக்கிற கேள்வி, கியா நிறுவனம் எனில் தவறான தகவலை கொடுத்திருக்கிறதுன்னு சொல்றீங்களா, அல்லது கியா நிறுவனம் இவ்வாறு தகவலை கொடுத்திருப்பதாக தமிழக அரசு தவறான தகவல்? இல்ல ரெண்டுமே இல்ல. கியா நிறுவனத்துக்கு இந்த ஃபேக்டர் முதலில் இருந்தது வாஸ்தவம் தான். ஏன்னா கியா நிறுவனத்தின் சார்பாக யாரோ ஒருத்தர் அது தெரிவிச்சு இருந்தாங்க. இந்த ஃபேக்டர் மீன்ஸ் ஹுண்டாய் நிறுவனம் இருக்கிற கன்சர்ன் இருந்தது ஒரே ஸ்டேட்ல வேண்டாம். ஆனால் அதற்கு பிறகு வந்த விஷயங்கள் என்னென்றால், தமிழ்நாடு வாஸ் voted as the most favored state. அந்த ஸ்டடி அவங்க பண்ணதுல தமிழ்நாடு தான் தலை சிறந்த இடம்னு ஒரு அறிவிப்பு வந்து 2வது இடத்துல குஜராத், 3வது இடத்துல ஆந்திரா. அதற்கு பிறகுதான் வந்து இந்த லேண்ட் அலோகேஷன் வேணும். ஏங்க இங்க நான் வந்து ஃபேக்டரி வைக்க போறது இல்லைன்னா நான் எதுக்குங்க லேண்ட் போய் கவர்மெண்ட் கிட்ட பேசணும்? எனக்கு புரியல, எனக்கு உத்தேசமே இல்லைங்க. இந்த மாநிலத்துல எனக்கு உத்தேசமே இல்ல, எனக்கு பிளான்ட் வைக்கிறதுக்கு உத்தேசம் இல்லைன்னா அரசாங்கத்திட்டு போய் நான் எதுக்கு 400 ஏக்கர் லேண்ட்? அதே ஹுண்டாய் நிறுவனம் மேலும் 5000 கோடி ரூபாய் முதலீடுகளை தமிழகத்திற்கு தருவதாக, தமிழகத்தில் முதலீடு செய்ய இருப்பதாக உறுதி அளித்திருக்கிறது. இது நமக்கு கிடைத்த வெற்றி, மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி. இது வந்ததுனால அது போகணும்னு அர்த்தம் இருக்கா? இல்ல நான் சொல்றது வராமல் போனதற்கான காரணம் இது இல்லன்னு தமிழக அரசு சொல்லுதுங்க. இல்ல வராமல் போற காரணம் வந்து நீங்க எதுக்காக நீங்க லேண்ட் அவங்க கேட்டாங்க, கியா மோட்டார்ஸ் எதுக்காக பேச்சுவார்த்தை 400ல இருந்து 390 ஏக்கருக்கு? எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த மாநிலத்தில் ஹுண்டாய் இருப்பது அவங்களுக்கு தெரியும், ஹுண்டாய் இருந்தால் அந்த மாநிலத்தில் நாங்கள் தொழிற்சாலை வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் முடிவு எடுத்திருந்தால் எதற்காக அரசாங்கத்திட்ட வந்து நிலம் கொடுங்கன்னு கேட்கணும்? இது திருநெல்வேலி சென்டர்ல தொடங்கி வடக்கு நீங்க பறந்தாம வேகமா போய் இப்போ 30 லட்சம் ரூபாய் எல்லாத்தையும் அவர் பொதுக்கூட்டத்தில் சொல்ற மாதிரி கிடக்கிறன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. அதனால அதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லணும், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்க வந்தேன். இப்போ நான் ஒரு சின்ன குறுக்கிட்டு அவங்களுக்காக நேரத்தை தந்துறேன். முதல் சுற்றுல இன்னும் கருத்து சொல்லாம சுந்தரராஜன் காத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் நீண்ட பதிவு சொல்ல வேண்டியிருக்கும், அதுக்குள்ள இடைவேளைக்கான நேரம் வந்துடும். நான் சுந்தரராஜன் அவர்கிட்ட முதல் சுற்று கருத்தை கேட்டு நான் நிச்சயமா உங்களுக்கான நேரத்தை தரேன். சுந்தரராஜன், அடிப்படையில் அவர் தொடக்க சுற்றுல ஆவடிக்குமார் ஒரு வாதம் சொன்னார், வளர்ச்சிங்கிறது எதை நோக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டு போக வேண்டியிருக்குது, எல்லாமே வளர்ச்சி நம்ம இந்த மாதிரி கொண்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு வாதம் வைத்தார். உள்ளபடியே அந்த பார்வையோடு தான் தமிழக அரசு அணுகுகிறதா, அல்லது இந்த மாதிரியான நிறுவனங்கள் தமிழகத்திலிருந்து சென்று விடுவதால் தமிழகத்திற்கு மிகப்பெரிய பாரிய இழப்பு அப்படிங்கிற எதிர்க்கட்சியினுடைய வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது கியா மோட்டார்ஸ் அல்லது வேற ஏதாவது நிறுவனம் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையா இல்லையாங்கிறது வேற ஒரு வாதம். அது ஏன் அவங்க வெளியே போனாங்கிறதுக்குரிய விஷயத்துக்குள்ள நான் வரல, அதுல பல்வேறு அரசியல் இருக்கு.
ஆனா இதை போன்ற நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு கேட்டால் நிச்சயமாக தேவையில்லை. ஏன்னா தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இனிமேல் தமிழ்நாட்டோட வளர்ச்சி வந்து எங்க இருக்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்புனோம்னா எஸ்எம்இ செக்டர்ல தான் இருக்கணும். ஸ்மால் அண்ட் மீடியம் செக்டர்லாம் இருக்கணும். நீங்க இன்னைக்கு 2012-2013 ஆல் இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது இந்தியாவில் உள்ள சிறு மற்றும் குறு தொழில்களுடைய டேட்டா பத்தி அது இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ்எம்இ செக்டர் கம்பெனிஸ்ல தமிழ்நாட்டில் 15% இருக்குது. ஆனா தமிழ்நாட்டோட உள்நாட்டு உற்பத்தியில அது வெறும் 10% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனா எவ்வளவு பத்தி எம்ப்ளாய்மெண்ட் தருது? 6.25 லட்சம் பேருக்கு அபிஷியல் டேட்டா நான் சொல்றேன். 2012-2013 டேட்டா, இன்னைக்கு நான் சொல்ல ஒரு 4 வருஷம் டேட்டா. 6.25 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருது அந்த துறை. ஆனா 10% தான் உள்நாட்டு உற்பத்தி கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்ப நம்ம ஃபோக்கஸ் எங்க இருக்குன்னா 50,000 கோடி 10,000 கோடி 5,000 கோடி ரூபாய் போடக்கூடிய பெருநிறுவனங்களை காட்டிலும் 1 கோடி 2 கோடி 50 லட்சம் போடக்கூடிய சிறு நிறுவனங்கள் தான் ஃபோக்கஸ் இருக்கணும். தமிழக அரசு அது எந்த கட்சி ஆண்டாலும் சரிங்க, திமுக அதிமுக எந்த கட்சி ஆண்டாலும் சரி, இனிமேல் இதுவரைக்கும் செய்ததான் தவறு தான். ஏன்னா நீங்க ஒவ்வொரு தொழிற்சாலையும் அதிக அளவான நீரை வந்து உறிஞ்சுறாங்க. இன்னைக்கு அங்க தாமிரபரணி தண்ணியை தான் கோக்குக்கு பெப்சி கொடுக்குறாங்க, பெருந்துறையில சிப்காட்ல தான் வந்து கோக்குக்கு பெப்சி கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு நிறுவனமும் தண்ணீரை அதிகமாக உறிஞ்சக்கூடிய தொழில்கள் கொண்ட நிறுவனம், தண்ணீர் அதிகமாக உறிஞ்சக்கூடிய நிறுவனம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தொழில் தமிழ்நாடு ஏற்கனவே வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் ஸ்டேட், தண்ணீர் பற்றாக்குறை ஒரு மாநிலம். அப்ப தண்ணீரை குறைவாக பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள், உதாரணத்துக்கு நான் சொல்றேன், திண்டுக்கல் வந்து பூட்டு மேனுஃபேக்சர் ரொம்ப ஃபேமஸ். தமிழக அரசு என்ன பண்ணும்னா திண்டுக்கல்ல ஒரு லாக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் ஒன்று ஃபார்ம் பண்ணும். சிறு மற்றும் எஸ்எம்இ செக்டருக்கு தான் அது. ஸோ அந்த நிறுவனங்கள் அங்க வந்து அந்த எஸ்டேட்ல போய் அந்த தொழிலை செஞ்சு இதை செய்யணும். சிவகாசினா பிரிண்டிங், ஸோ தமிழக அரசு ஹெல்ப் பண்ணி பிரிண்டிங் கிளஸ்டர்ஸ் போடணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்கள் தான் சூழலை கெடுக்காத அதிகமாக பெரிய நிறுவனங்கள் வருவதில் பெரிய நிறுவனங்களுக்கு ஆன்சிலரி யூனிட்ஸ் எல்லாமே சிறிய நிறுவனங்கள், பெரும்பாலான நிறுவனங்கள். சோ இது வந்து வெறும் சிறிய நிறுவனங்கள் மட்டும் இருக்கும், ஆனா பெரிய நிறுவனங்களே இருக்காது சொல்றது வந்து லாஜிக்கே இல்ல. தமிழ்நாட்டுல மெட்ரோ மேனுஃபேக்சரிங் யூனிட் கொண்டு வாங்க, யாரும் வேண்டாம்னு சொல்ல. டிராக்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட் கொண்டு வாங்க, யாரும் வேண்டாம்னு சொல்ல. பஸ்ஸஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க, யாரும் வேண்டாம்னு சொல்ல. ஆனால் இங்கே இருந்து தமிழ்நாட்டில் இருக்க சென்னை துறைமுகத்தையும் எண்ணூர் துறைமுகத்தை பயன்படுத்தி லட்சக்கணக்கான கார்களை பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் தமிழ்நாட்டுடைய நீர்வளம் அயல் நாடுகள் போகிறது. எந்தெந்த பொருள்கள்லாம் அதிகமாக நீரை பயன்படுத்துகிறோம் அந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஏன் வந்து ஆமா, ஏன் திருப்பூர்ல இருந்து பனியன் சட்டி செஞ்சு வாங்குறாங்க, ஏன் ஆம்பூர் வாணியம்பாடில இருந்து தோல் செஞ்சு வாங்குறாங்க? எல்லாமே நீரை அதிகமாக உறிஞ்சக்கூடிய தொழிற்சாலைகள் தான். நம்மாழ்வாரையாவது டூர் போயிருந்தாங்க, அங்க ஸ்வீடன் நாட்டுல இருந்து ஒருத்தர் வந்தாரு. அவரை கூப்பிட்டு நம்மாழ்வாரையா கேட்கறாங்க, ஏன்பா உங்க ஊர்ல இருந்து சென்னை பக்கத்துல ஒரு கார் கம்பெனி வந்திருக்கு, அது நல்லதா கெட்டதான் கேட்டாங்க. அந்த பையன் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமான பதில். ஏமா சொன்ன பையன், ஐயா அது வந்து நல்லதா, அது வந்து கெட்டதா இல்லையான்னு தெரியாது, அது நிச்சயமா நல்லது கிடையாது அப்படின்னா. ஏன்ப்பா அப்படி சொல்றேன் கேட்டாங்க. நல்லதா இருந்தா எதுக்கு எங்க ஊர்ல இருந்து உங்க ஊருக்கு நாங்க அனுப்ப போறோம் அப்படின்னு சொன்ன விஷயம். அப்ப வளர்ந்து வரக்கூடிய வளர்ந்த நாடுகள் எல்லாம், ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் எல்லாம் எந்தெந்த பொருள்கள்லாம் தண்ணீரை வந்து அதிகமாக பயன்படுத்துமோ உபயோகப்படுத்துமோ அந்த பொருள்கள் எல்லாத்தையும் தமிழ்நாடு போன்ற வளரும் பிரதேசங்களில் வாங்கிக்கிட்டு அவங்களோட நீரை மிச்சப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த புரிதல் இல்லாம, இந்த புரிதலோட ஒரு எமோஷனல் டேட்டா தரேன், ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளவு தண்ணி நான் டேட்டா தரேன். லட்சக்கணக்கான குடும்பங்கள் நீ தமிழ்நாட்டுல இந்த தொழில் நம்பி கோடிக்கணக்கான பேர் விவசாயம் விவசாயத்தை நீங்க என்ன 1.25% பண்ணி வச்சிருக்கீங்க. எப்படி பனை தொழிற்சாலைகள் போடுங்க, பாம் இண்டஸ்ட்ரி போடுங்க, யார் வேணா சொல்லவே இல்லையா? டெவலப்மென்ட் ஹஸ் டு பி பேலன்ஸ். எல்லாமே இருக்கணும். டெவலப்மென்ட் ஹஸ் டு பி ஈக்குவபிள் அண்ட் பேலன்ஸ். நீங்க சென்னையில மட்டும் காரை எக்ஸ்போர்ட் பண்ண கூடாதுன்னா நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க வந்து ஆல்டர்னேட் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கை வைக்கணும். முதல்ல இதெல்லாம் தொடங்க கூடாது. இருக்கிறதையும் கெடுக்கிறது பாத்தீங்கன்னா வச்சுக்கங்க. எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க வந்து பண்ணாங்க தெரியுமா? 14,000 கோடி போட்ட பிறகு எல்லாத்தையும் மூடுங்கன்னாங்க. நீங்க வந்து பாத்தீங்களா 89ல அது தவறான வாதம். 89-90ல போராட்டம் வந்திருக்கு, துப்பாக்கி சூடு நடந்துருக்கு. தெரியாம சொல்ல கூடாது சரியா? நீங்க வந்து வாயில பேச கூடாது. 89-90ல போராட்டம் வந்திருக்கு, துப்பாக்கி சூடு நடந்துருக்கு. ஏதா 97 இல்ல ஒரு நிமிஷம் நீங்க கோர்ட் போடுங்க. யார் சொன்னா? 97 வரைக்கும் சோவியத் ரஷ்யா உடைஞ்சதால திட்டம் கைவிடப்பட்டுச்சு. அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? 2003 போராட்டம் ஆரம்பிச்சாங்க. 2014ல போராட்டம் யார் சொன்னா? இல்ல முன்னாடி 14,000 கோடி உங்களுக்கு தெரியல சொல்லுங்க. பணத்தை போட்ட பிறகு அத மூடுனாங்க. இதே சுமன் வந்து 2000 கோடி செக்ரட்டரியேட்ல
போட்டாங்களா அங்க வந்து மாத்துறாங்களா ஏன்னு யாரும் கேட்கல. லைப்ரரி வந்து சைல்ட் ஹாஸ்பிடல்ல வந்து மாத்துறாங்க யாரும் கேட்கல. அப்ப மக்கள் லைப்ரரி கொண்டு வந்தது தவறு. அவர் வைக்கிறப்ப நான் ஒன்பது வரேன். இப்ப அவர் ஒரு क्वेश्चन வைக்கிறார். என்னன்னா மழைநீர் அப்படிங்கறத பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். ஏற்கனவே இங்க தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கின்ற பொழுது மற்ற உலக நாடுகள் நீங்க பொதுவா அந்த வாதம் நிறைய வைக்கப்படுகிறது. யுரேனியம் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது தோரியம் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் அங்கே அணு உலைகளை அமைத்துக் கொள்வதிலே அது மற்ற நாடுகள் வைக்கிறாங்க. தண்ணீர் அதிகமாக செலவாகும் அப்படிங்கிறதுனால தான் தங்களுடைய தண்ணீரை மிச்சப்படுத்துவதற்காக இந்த மாதிரியான வளரும் நாடுகளை நோக்கி இந்த தொழிற்சாலைகளை கொண்டு போய் சேர்க்கின்றன அப்படிங்கிற வாதம் ஒரு பக்கம் வைக்கப்படுது. நான் என்ன சொல்றேன், அந்த வாதத்தை முற்றிலும் அப்படியே கடந்து போய்விட முடியுமா? யாரும் முற்றிலும் அந்த வாதம் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு அப்ரோச், ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் நம்ம பார்க்கும்போது அனைத்து ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி ஒரு பேலன்ஸ், ஒரு நடுநிலை தான் நம்ம எடுக்கணுமே தவிர எல்லாத்தையும் இருக்கிறது எல்லாத்தையும் மூடுங்க, எல்லாத்தையும் பெரிய இண்டஸ்ட்ரி வந்தா எல்லாத்தையும் மூடுங்க. இல்ல சென்னை வந்து ஆட்டோமொபைல் ஹப்பா இருக்கு, ஆட்டோமொபைல் ஹப்பா இருக்கு. இந்தியாவுடைய டெட்ராய்ட்னு பேர் எடுத்திருக்கு. இப்போ வந்து கார் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. டெட்ராய்ட் இன்னைக்கு எந்த நிலைமையில பார்க்கணும். நீங்க சொல்ல அழகா சென்னை வந்து டெட்ராய்ட் சொல்ல. இன்னைக்கு டெட்ராய்டோட முனிசிபல் கார்ப்பரேஷன் பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆனா திருப்பி வந்து அது செத்த நகரம். அது டெட்ராய்ட் வந்து செத்த நகரம். இன்னைக்கு என்ன காரணம்னா அவ்வளவு நிறுவனம் நீங்க சொல்ற ஒரு கருத்து வந்து நான் நேரம் தரேன் எல்லாருக்கும். நீங்க சென்னை வந்து டெட்ராய்ட் எல்லாம் கொண்டாடாதீங்க. அது வந்து ஒரு மோசமான ஒரு குறியீடு. அது வழக்கறிஞர் பரந்தாமன் பேசுறப்போ சொன்னாரு, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த கொரியாவை சேர்ந்த கியா நிறுவனம் தொழில் தொடங்குவதற்கு அனுமதிச்சுன்னு சொன்னாங்க, விரும்பிச்சுன்னு சொன்னாங்கன்னு. அதை வந்து நான் மறுக்கல. அதாவது அன்றைக்கு அந்த நிறுவனத்தை நாம் கோரிக்கை வச்சோம். அவங்கள வந்து தொழில் தொடங்குறதுக்கு கேட்டு அந்த நிறுவனத்தினுடைய முதன்மை செயல் அலுவலர் ஆன் யூ பார்க் அவர்கிட்ட வந்து கோரிக்கை அனுப்ப அப்போ தான் அவங்க சொல்லியிருந்தாங்க, நிலம், மின்சாரம், தண்ணீர், நிதி சலுகை, ஒற்றை சாளர முறையில் அனுமதி எல்லாமே தரோம், நீங்கள் தொடங்கன்னு கேட்டோம். அதை தான் சட்டமன்றத்தில் சொன்னது. ஆக நம்ம கேட்டதுக்கு பிறகு அவங்க சொல்லக்கூடிய காரணம், அவங்களுடைய பங்குதாரரான ஹூண்டாய் நிறுவனம் தொழில் தொடங்குற இடத்துல நாங்கள் தொடங்குறது வழக்கம் இல்லை, அதனால் நாங்கள் இதை தொடங்க முடியலன்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தலை. இப்போ ஹூண்டாய் கூட இருங்காட்டைக்கோட்டில் சிப்காட் தொழில் பூங்காவில் 5000 கோடி முதலீடு செய்கிறேன்னு சொல்லி அவங்க நிறுவனம் நடத்திட்டு தான் இருக்காங்க. அதனால் அவங்க தொழில் ரீதியான அவங்களுடைய நிலையின் காரணமாக தான் இந்த நிறுவனம் அங்கே வர முடியலையே ஒழிய, நாம் கேட்டோம், அவங்க வந்து ஒத்துக்கிட்டு வந்து பார்த்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களே அது விளக்கம் சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து ஹூண்டாய் இங்கே தொழிலில் இருக்கிறதுனால நாங்கள் நடத்த வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு பதில் அவங்க ஹூண்டாய் நிறுவனம் அவங்களே தொழில் தொடங்குறாங்க. இதுதான் காரணமே ஒழிய, இவங்க நினைக்கிறது போல இன்றைக்கு ஏதோ வந்து தொழில் தொடங்குறவங்கலாம் வந்து இங்க சரோஜா தொடர்பான விமர்சனத்துக்கு சொன்னதுக்கே அவர் இன்னும் சொல்லி இது ஒண்ணுமே இவங்களா யோகத்தில் வதந்திகள் அல்லது ஏதாவது வந்து சமூக வலைதளத்தில் வந்துருச்சுன்னு சொல்லி அதை வச்சுட்டு ஒரு செய்தியாக்கி அதை செய்திக்கு ஒரு விமர்சனமாக்கி குற்றச்சாட்டு சொல்றாங்க. இன்றைக்கு அமைச்சர் சரோஜா மீது வந்திருக்கின்ற குற்றச்சாட்டு என்பதை விட இன்றைக்கு அவங்க மேல ஒரு புகார் தந்திருக்காங்க. அந்த புகார் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறதா அல்லது விசாரிச்சு என்ன சொல்றாங்கிறது வேற. ஆனால் இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, அந்த புகாரை சுமத்தி இருப்பவர் ஒரு தற்காலிக ஊழியர், தொகுப்பூதிய திட்டத்தின் அடிப்படையில் ஒரு பணியில் இருக்கிறார். அந்த பணியில் எந்த பணியுமே தொகுப்பூதிய இங்க எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா எல்லாருமே அனுபவம் உள்ளவங்க, எந்த தொகுப்பூதிய பணியும் அந்த பணிக்கான தொகுப்பூதியம் தான், அதுல டிரான்ஸ்பர் பண்ண வாய்ப்பே இல்லை. இப்போ அவர் வந்து ஒரு திட்ட அலுவலராக தொகுப்பூதிய அடிப்படையில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்னா அந்த பணியை மட்டும்தான் அவர் செய்ய முடியும். அவர் வந்து எப்படி டிரான்ஸ்பர்ல வர முடியும்? அவர் வந்து சென்னைக்கு டிரான்ஸ்பர் கேட்டார், அவர் என்னவோ கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிற ஒரு ஊழியர் போலவும் அவர் வந்து சர்வீஸ்ல இங்க டிரான்ஸ்பர் கேட்டார், அதுக்கு லஞ்சம் கேட்டாங்கன்னு சொல்றதே வந்து ஒரு சரியான அவங்க வந்து குற்றச்சாட்டா எனக்கு தெரியல. ஏன்னா நிர்வாக சாத்தியமற்ற ஒண்ணு. இல்ல
அவங்க சென்னையில எங்க பசங்க படிக்கிறாங்க, உடம்பு கேட்டாங்க. அவங்க சென்னைக்கு அந்த சமூக நல துறையில் அந்த குழந்தைகள் நல அலுவலக பணியிடம் என்பது தொகுப்பூதியத்தில் தான் இதுவரைக்கும் நியமிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் இப்படி பர்மனன்ட் பண்ண முடியும்? ஆக அந்த கோரிக்கை இவங்க வச்சிருந்தா கூட அந்த கோரிக்கை இப்போ நடைமுறையில் இல்லாத ஒரு கோரிக்கை. ஆக அவங்க சொல்லக்கூடிய வாசகங்கள் என்பது அவங்க தேவையில்லாம எதிர்க்கட்சிகளை ஊக்கப்படுத்துவதற்காக நடத்திய 2015 உலக தொழிலாளர்கள் முதலீட்டாளர் அதாவது இன்றைக்கு எதிர்க்கட்சிகளை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் தேவையில்லாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்களை தரைக்குறவாக பேசினார்கள் என்ற குற்றச்சாட்டை சொல்லுகின்ற போது அவர்கள் உள்நோக்கத்தோடு அவர்கள் ஏதோ ஒரு பாதுகாப்பை தேடுவதற்காக தன்னுடைய குற்றங்களை மறைப்பதற்காக அல்லது தன்னுடைய யாருமே அப்படி ஒரு வாசகத்தை பயன்படுத்திருக்க தேவையில்லை. அந்த இடத்துல அவங்க வந்து காசு கேட்கிறாங்கன்னா அது உண்மையா இல்லையான்ற நிரூபிக்கணும். அதை விட்டுட்டு இவங்க வந்து அரசியல்வாதிகள். நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். 2.42 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய பன்னாட்டு நிறுவனம் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதுன்னு சொல்லப்படுச்சு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 2015. அது தொடர்பாகவும் சில கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனா இப்ப வந்திருக்கதா சொல்லப்படுறது 19,811 கோடி ரூபாய் மட்டுமே 2015ஆம் ஆண்டில் தமிழகத்தில் முதலீடு செய்ய ஒப்புக்கொள்ளப்பட்ட தொகை. அதிலையும் 501 கோடி முதலீடு மட்டும்தான், ரூபாய் 501 கோடி ரூபாய் மட்டும்தான் தமிழகத்திற்கு வந்திருக்கிறதுன்னு மத்திய அரசினுடைய தொழில் கொள்கை மற்றும் மேம்பாட்டுத்துறை தெரிவித்திருக்கிறது. அதாவது இப்ப நீங்க சொன்ன 2.42 லட்சம் கோடிக்கும் வெறும் 500 கோடிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? இல்ல வந்திருக்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் நடைமுறையில் இன்னும் தொழில் தொடங்காத நிறுவனங்கள் அதுக்கான முயற்சியில் இருக்கின்ற நிறுவனங்கள் அவங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இல்லை. இது வராம போறதுக்கான காரணம் அல்லது இது தாமதமாவதற்கு காரணம் என்னங்கிறது அவங்களுடைய விமர்சனம். அதற்கு பின்னால் ஊழல் இருக்கிறது. நீங்க இன்றைக்கு ஒரு நிறுவனங்கள் தொழில் தொடங்குவது என்பது நாம வந்து அவங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகள் செய்து தந்தாலும் அந்த நிறுவனங்கள் அத்தனையும் உடனே வந்து தொழில் தொடங்குதானா நிச்சயம் இல்லை. அவங்கள வந்து நம்ம கூட்டிட்டு வரோம். ஒவ்வொரு மாநிலமும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுடைய தாமதம் தான் காரணம். அது நிச்சயமா நிர்வாக ரீதியான அரசாங்கத்தினுடைய தாமதம்னா எல்லா நிறுவனமும் தாமதம் வரும். ஆனா ஒரு சில நிறுவனங்களுக்கு மட்டும் ஒரு சில நிறுவனங்களுக்கு மட்டும் தாமதம் வந்து இன்னும் கேட்டா திமுக ஆட்சியில போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்னைக்கு வரைக்கும் தொடங்காம இருக்கு. அதுக்கு யார் பதில் சொல்லுங்க? திமுக ஆட்சியில வந்து போட்ட அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் நடக்காததுக்கு காரணம் உலக அளவுல ரிசெஷன் பீரியட் சார் 2007. உலக அளவுல தொழில் இங்க பக்கத்துல நீங்க சொன்னா கருத்து அப்ப நாங்க சொன்னா உங்களுக்கு நகைப்பா கொஞ்சம் பேச விடணும். புரியுதுங்களா? இப்ப நான் உங்களை டைரக்டா கேக்குற ஒரு கேள்விக்கு பதில் 2011 வரைக்கும் அதே நிலைமையா? ஏங்க 2007 எங்க போச்சு? 2011 வரைக்கும் திமுக ஆட்சி. நான் கொடுக்குறேன் சார் உங்களுக்கு புள்ளி வரும். நீங்க புள்ளி இல்ல நான் கொடுக்குறேன் உங்களுக்கு புள்ளி வரும். நாங்களும் புள்ளி வர கொடுக்குறோம். என்ன பேச விடுங்க. சொல்லுங்க சார். 2006 ல இருந்து 2011 திமுகவுடைய ஆட்சி. 2007 இருந்து 2009 வரைக்கும் உலக அளவில் ஒரு ஆண்டு காலம் உலக அளவில் வந்து ரிசெஷன் பீரியட் இருந்து எல்லா பொருளாதார தொழில்துறை அறிவு சார்ந்த எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 2009 இருக்கக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா. ஆனால் தயவு செய்து சொல்லுங்க, நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்காவிற்கான திட்டம் போடப்பட்ட ஆண்டு எப்ப? முரசொலி மறைஞ்சது எந்த வருஷம்? கரெக்ட் சார். அவர் உயிரோட இருக்கும்போது போட்டதற்கும் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற பொருளாதார சிக்கலையும் உயிரோட இருக்கும்போது ஏர்லியர் டிஎம்கே கவர்மெண்டோட டென்யூர்ல எந்த காலகட்டத்துல போடணும்னு பார்க்கணும். இங்கதான் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு அல்லது மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் தமிழ்நாட்டில் என்னன்னா, எப்பொழுதெல்லாம் திமுக அரசாங்கம் வருகிறதோ அப்போதெல்லாம் வளர்ச்சிக்கான திட்டங்கள் போடப்படுகிற போது அடுத்து வருகிற அதிமுக அரசாங்கம் அதை தொடர்வது கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? பிறகு நாங்க எங்க ஆட்சிக்கு வரோம்? 2006 தான் வரும். இப்போ இந்த இடத்துல ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க. இருங்க. 6 to 11 டிஎம்கே கவர்மெண்ட். இந்த 6 to 11 டிஎம்கே கவர்மெண்ட் ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். உங்களுக்கு வந்து தொழில் முதலீடு செய்யக்கூடிய அதிகமான இடங்களா இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. தொழில் முதலீடு செய்யல 3வது இடத்திலிருந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் குரோத்ல வந்து இங்க பக்கத்துல இருக்க நான் சொன்னா இவங்க திருத்தணும். நான் நடுநிலையோடு திருத்தணும்.
தேர்ட் பிளேஸ்ல தான். முதலீடு செய்யறது உங்களுக்கு ஆதரவா? இருக்கட்டும் அல்லது எனக்கு ஆதரவு இல்ல சார், எனக்கு ஆதரவு வேண்டாம். நான் என்ன சொல்றேன், உற்பத்தி செய்யறதுல முதலீடு செய்யறதுல 26,000 கம்பெனி, நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா இருந்தது தமிழ்நாடு. இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்ல அதே சமயத்துல உற்பத்தி செய்யற 3வது இந்தியாவுல இருந்துச்சு. இன்னைக்கு 2015 12வது இடத்துல இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கக்கூடிய 16ல வந்து 18வது இடத்துக்கு போயிருக்கு. நான் ஒரே ஒரு क्वेश्चन ஸ்ட்ரைட்டா நான் வரேன் சார். இந்த கியா மோட்டார்ஸ் பத்தி நிறைய பேசிட்டோம், ஃபைனலா நான் முடிக்கிறேன். நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்து ஆகஸ்ட் 2016ல ஃப்ளோர்ல இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் பேசுறாரு. செப்டம்பர்ல முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. டிசம்பர்ல மறைவு எய்துறாங்க. இப்போ இந்த கம்பெனி வெளியே போறதுக்கான காரணம் என்ன? இவ்வளவு காலம் என்ன பண்ணிருந்த அரசாங்கம்? வெளியே போறதா நாங்க அப்பயே போயிருக்கணுமே, ஒரு மாசத்துலயே ஒரு வாரத்துல சொல்லிருக்கணும். இந்த மார்ச்ல தான் வந்து ஆந்திர பிரதேசம். ஒரே ஒரு பாயிண்ட், இந்த கியா மோட்டார்ஸ் பத்தி உண்மை தெரியணும்னா ரொம்ப சிம்பிள். கியா மோட்டார்ஸ் நிறுவனத்திலிருந்து ஏதேனும் அரசுக்கு கம்யூனிகேஷன் இருந்துச்சா? கண்டிப்பா காட்ட சொல்லுங்க. அந்த கம்யூனிகேஷன் நாளைக்கு வெப்சைட்ல போட்டு சொல்லுங்க. அவங்க வந்து நிலம் கேட்டிருக்காங்க, அவங்க வந்து இருங்க டியூட்டி இல்ல ஊண்டா சிஸ்டர் கன்சர்ன் இருக்கு, ஹாலிடே டாக்ஸ் ஃப்ரீ ஹாலிடே கேட்டிருக்காங்க, டியூட்டி எக்ஸெம்ப்ஷன் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. உத்தேசமே இங்க இல்லாத ஒரு ஆளு ஒரு நிறுவனம் ஏன் கேட்கணும்? நீங்க கேக்குற எல்லா தகவலும் தமிழ்நாடு அரசாங்கம் நேற்று அறிக்கையா தந்திருக்கு. அந்த அறிக்கையில அதன் முதன்மை செயலாளர் கடிதம், அவருடைய கடிதமே வெளியிடப்பட்டிருக்கு. அதனால நீங்க என்ன ஒன்னு சொன்னாரு, அதாவது ஒரு அவர் சொன்ன அவருக்கு ஆபீஸ் குறிப்பிட்ட அறிக்கை அது இருக்குது. நான் ரெண்டு விஷயம் இல்ல ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நிறுவனத்தினுடைய முதன்மை அலுவலர் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, நாங்க கேட்டோம்னு சொல்றாரு, அவர் அதுக்கு பதில் சொல்லிக்கிறாருங்கிறாரு. இந்த விஷயம் நாங்க வாங்கன்னு கூப்பிட்டோம், அவங்க நாங்க வர முடியாது, அதற்கான காரணம் இதுன்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னு அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரி சொன்னது. நீங்க சொல்றது 1/9/2016 2016 அவங்க வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா? அந்நிறுவனத்தின் தலைவர் மற்றும் முதன்மை செயல் அலுவலரான திரு ஆன் ஊ பார்க் 1/9/2016 தேதியிட்ட பதில் கடிதத்தில் தமிழக அரசின் அழைப்புக்கு நன்றி தெரிவித்ததோடு கியா நிறுவனம் தனது தொழில் திட்டத்தை தமது நாட்டிற்கு வெளியே அமைப்பது குறித்து ஆராய்ந்து வந்ததாகவும் அந்த முதலீடு செய்யக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இருந்ததாகவும் குறிப்பிட்டார். மேலும் அயல்நாட்டு முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய அதிக நாடும் இடமாக தமிழகம் விளங்குவதையும் மற்றும் மாநில அரசின் சிறந்த ஆதரவினால் ஹுண்டாய் நிறுவனம் தனது 2 தொழில் திட்டங்களை அமைத்து இந்தியாவில் சிறந்து விளங்குவதையும் குறிப்பாக தெரிவித்தார். இதெல்லாம் சொல்லிட்டு அதையும் சொல்றாங்க. இருக்கிறதுனால இந்த லெட்டர்ல நீங்க படிக்கிறதெல்லாம் வந்து அவங்களுடைய ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் பத்தி தான் போயிட்டு இருக்குதே தவிர, ஆனா சிஸ்டர் கன்சர்ன்ஸ் இருக்கு அதனால நாங்க பண்ண மாட்டேன்ற சொல்றது செய்தியே கிடையாது. அதுல கிடையவே கிடையாது. லெட்டர்ல நான் படிச்சிட்டேன், அதுல கிடையவே கிடையாது. அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க, நாங்க வந்து முயற்சி எடுத்தோம் இப்படி சொல்லிட்டு. ஆனா இவங்களா தான் ரீசன் சொல்றாங்களே தவிர ஹூண்டாய் சிஸ்டர் கன்சர்ன் மேட்ச் இல்ல இருக்குது. அது இருக்குது. கியா நிறுவனத்தின் தலைவர் மற்றும் முதன்மை செயல் அலுவலர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, சீனா, ஐரோப்பா ஆகியவற்றில் ஹுண்டாய் நிறுவனம் ஏற்கனவே தனது தொழில் திட்டங்களை நிறுவியுள்ள இடங்களில் கியா மோட்டார்ஸ் நிறுவனம் தனது தொழில் திட்டத்தை தொடங்கக்கூடாது என்கிற நிறுவன மேலாண்மை மற்றும் பங்குதாரர்களின் முடிவு தனது நிறுவனத்தின் வணிக தேவை மற்றும் இதர காரணங்கள் ஆகியவற்றினால் தமிழ்நாட்டில் தனது புதிய தொழில் திட்டத்தை தொடங்க முடிவு செய்ய இயலவில்லை. ஒரே விஷயம், அமெரிக்கா, ஐரோப்பா, சைனா, இந்தியால 3 நாடுகள். தமிழ்நாட்டில் எப்படி தொடங்க முடியும்? ஆந்திரா முடியாது. ஒண்ணு நாட்டுக்குள்ள வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா எந்த நாட்டுக்குள்ளயும் போக மாட்டாங்க. தமிழ்நாடு இங்க வந்து தமிழ்நாட்டுல முடியாது ஆந்திரா போறதுக்கான காரணம் ஹுண்டாய் சொல்றது வந்து சரியான விஷயமா இருக்குமா தெரியல. என்ன அம்சாங்க ஏதேனும் கம்யூனிகேஷன் அரசாங்கம் அங்க நீங்க சொன்னல அமெரிக்கா, சீனா, ஐரோப்பா ஆகியவற்றில் ஹுண்டாய் நிறுவனம் ஏற்கனவே தனது தொழில் திட்டங்களை நிறுவியுள்ள இடங்களில் ஏற்கனவே நிறுவியுள்ள இடங்கள் அங்க ஏற்கனவே ஹுண்டாய் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல கியா மோட்டார்ஸ் நிறுவனம் தனது தொழில் திட்டத்தை தொடங்க கூடாது. அதே ஊர்ல போக மாட்டாங்க, அந்த நாட்டிலே தொடங்க மாட்டாங்க. ஒரு பெட்ரோல் பங்க் ஒரு இடத்துல இருக்கு சார்.
ஆனா அந்த பெட்ரோல் பங்க்ன்றதுக்காக அந்த பக்கத்துல எங்கேயுமே இல்லாத போது இருக்குதா? ஏன் இது முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டுல டிரான்ஸ்பரன்சி. என்ன ஒரு விஷயத்தில் இருந்தாலும் அடிப்படையாக பாலிசியில எல்லாமே எழுதி இருக்கிறாங்க. டிரான்ஸ்பரன்சி எல்லாத்தையும் நாங்க டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட்ல போறோம், எல்லா டாக்குமெண்ட்டும் நாங்க டிரான்ஸ்பரன்சி. ஆனால் செயல்முறையில பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சியே இல்லை. அது வந்து அது மாறாத வரைக்கும் டெண்டர் டிரான்ஸ்பரன்சி எங்க கவர்மெண்ட்ல தான் வந்துச்சு. இல்ல அது ஒரு நிமிஷம் செந்தில், மிக முக்கிய விஷயங்கள் இந்த அப்ரூவல் ஸ்டேட்டஸ். இப்போ இந்த இதுவே வந்து இப்போ இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டே ஏன் ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி இந்த கம்பெனி இங்க வந்திருக்காங்க, இந்த ஸ்டேஜ்ல இருக்கு, இந்த ஸ்டேஜ்ல இருக்கு, இது வந்திருக்கு, ஏன் தெளிவா வெளியிட கூடாதுங்க. ஓகே, நீங்க ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாத வரைக்கும் ஏன் இது முக்கியம் அப்படின்னாக்க, இ அப்ரூவல் process எல்லாமே வந்து இருக்கு பேப்பர்ல, ஆன் பேப்பர் எல்லாம் இருக்கு. we will give single window clearance, we will give e approval process எல்லாமே சொல்றாங்க. ஆனால் நடைமுறைக்கு அது வந்துருச்சுன்னா இந்த சிக்கல்கள் இருக்காது. சோ ஏன் அதை அரசு செய்ய? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், சந்திரபாபு நாயுடுடைய நீங்க அந்த சிஎம் உடைய டேஷ்போர்டு பாத்தீங்களா? பப்ளிக்கே போட்டிருக்காரு. இன்னைக்கு எவ்வளவு கரண்ட் ப்ரொடக்ஷன், நீங்க எவ்வளவு எம்ப்ளாயிஸ், எவ்வளவு கவர்மெண்ட் ஆபீஸ்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல வந்திருக்காங்க. சார் சுந்தராஜன் பார்வையாளர் மாதிரி உட்கார்ந்திருக்காரு. அவருடைய கருத்தை கேட்டு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிஸ் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. டைம் பாத்தீங்களா? ஏன்னா we have a role because we ruled the government, we ruled the state. We have some considerable, we should have some considerable time. நிறைய இருக்குது accusation பண்றது கவர்மெண்ட். அவர் one of the panelists, அவர் ஒரு பார்வையாளர் மாதிரி உட்கார்ந்திருக்காரு. சொல்லலாம். ஓகே, நான் வந்து ரெண்டு விஷயம் இதுல நீங்க அது அவர் இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு சில வாதங்களை வச்சிட்டு இருக்காரு. அது ஒரு பாயிண்ட், வேலிட் பாயிண்டா இருக்குங்கிறதுனால தான் அதற்கான இடம் இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல இது தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரியான நிறுவனங்கள் வராமல் போவதை வரவேற்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வைக்கிறீங்க. வராமல் போறது மீன்ஸ் இது இந்த மாதிரியான வளர்ச்சி, நீங்கள் சிறு மற்றும் மத்திய தர தொழில்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிற வாதத்துல சுமந்த் கடந்த சுற்றுல முரண்பட்டாரு. அதுக்கு உங்களால் பதிலளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இடைவெளி அந்த இடத்துல ரொம்ப சிம்பிளா ஒன் பை ஒன்னா இந்த மாதிரி பெருநிறுவனங்கள் வராங்கல்ல, அவங்க வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். அவங்க வருவாங்களா பார்ப்போம். How is it possible? அவ்வளவு நுகர்வுங்க இல்ல இந்தியால. என்னுடைய மண்ணுக்கான தொழில்களும் கிடையாது, எனக்கு தேவையான தொழிற்சாலை கிடையாது, இங்க அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் கிடையாது. நான் வேற ஏதோ நாட்டுக்காக நான் எதுக்கு நிலத்தை வேலை வாய்ப்பு பெறுவது இந்த மண்ணின் மக்கள். நீங்க டிராக்டர் மேனுஃபேக்சரிங் இருக்கா தமிழ்நாட்டுல? மெட்ரோ மேனுஃபேக்சரிங் இருக்கா? பஸ் மேனுஃபேக்சரிங் இருக்கா? இல்ல ஃபுட் ப்ராசஸிங் கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்கா? அசோக் லேலண்ட் என்ன பண்றாங்க? நான் சொல்ல வெளிநாட்டு நிறுவனங்கள் சொல்றேன். 35ல இருந்து 40% ஃபுட் வந்து வேஸ்டா போகுது, உணவு உற்பத்தி வேஸ்டா போகுது. கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய பிசினஸ் தெரியுமா? அது நீங்க ஏன் வந்து இண்டஸ்ட்ரியும் ஃபுட் ப்ராசஸிங்கும் அக்ரிகல்ச்சரையும் ஃபுட் ப்ராசஸிங்கும் ஏன் ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க? பனைத்தொழில்கள் இருக்கா? அதெல்லாம் சரிதாங்க, இதெல்லாம் சரிதான், இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு ஏன் சொல்றீங்க? ரெண்டுமே போறாங்க. அதாவது சுந்தராஜனுடைய வாதம்ங்கிறது, நீங்க வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கோ அல்லது இந்தியருடைய வேலைவாய்ப்பிற்கோ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தமிழர்களுடைய வேலைவாய்ப்பை தாண்டி அவர்களுடைய லாபத்திற்காக இங்கே தொழில் தொடங்குகிறார்கள். சுந்தராஜன், ஆனா இது இங்க இல்லன்னு சொன்னா இத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கு. ஒத்துக்க மாட்டேங்க. ஹியூண்டாய் நிறுவனம் அந்த 5000 கோடி 10,000 கோடி போட்டதுல எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்க? நான் சொல்றேங்க, வெறும் 83,000 கோடி தாங்க இந்திய தமிழ்நாட்டோட எஸ்எம்இ செக்டர்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. 6.25 லட்சம் பேர் வேலை பார்க்கறாங்க. 6.25 லட்சம் பேர். காதி கிராஃப்ட் இருக்குல்ல, காதி தொழிற்சாலை, அது மதுரையோட டிஸ்ட்ரிக்ட் டர்ன்ஓவர் தெரியுமா? 3 கோடி ரூபாய். அந்த ரூபாய் நம்பி எத்தனை குடும்பங்கள் தெரியுமா? 25,000 குடும்பங்கள் இருக்கு. என்ன உங்களுக்கு தேவை? நீங்க ஒரே ஆள்கிட்ட 1 லட்சம் கோடி போய் சேர்ந்து நினைக்கிறீங்களா, இல்ல 1 லட்சம் பேர்ட்ட 1 கோடி ரூபாய் நினைக்கிறீங்களா? இந்த கேள்வி இது வேணாங்கற, ஆனா அது வேண்டாதீங்க, வேண்டாம். ஒரு சிம்பிள் உதாரணங்க, நான் சொல்லி முடிச்சறேன். அவருக்கு ஹியூண்டாய் நிறுவனத்துல வேலை செய்யற மக்களை பார்க்க கூடாது, சுத்தி இருக்காங்க பாருங்க. ஹியூண்டாய்க்கு ஆன்சிலரி சப்ளை பண்றவங்க, அதுக்கு செக்யூரிட்டி சர்வீஸ் கொடுக்கறவங்க, அது அவங்க எல்லாரும் எம்ப்ளாய்மென்ட் நேரடியாக வேலை செய்பவர்கள் மட்டுமல்ல, மறைமுகமாக அதன் மூலம் வேலை செய்பவர்களும் கவனிக்கணும். ரொம்ப சிம்பிள் பாயிண்ட். ரெண்டு விஷயத்தை நான் பேலன்ஸ் பண்ணனும். சரியா? growth வந்து ரொம்ப கீழ வரைக்கும் போகணும். அது நடக்க மாட்டேங்குது. ஹியூண்டாய் போன்ற நிறுவனங்களால growth நடக்க மாட்டேங்குது. பிளஸ் இந்த மண்ணுக்கேற்ற தொழில்கள், நான் சொல்லி முடிச்சறேன் சார். நீங்க பேச நான் பேசறதே இல்ல, ஆனா ஒவ்வொரு முறை நான் பேசுறப்ப நீங்க பேசிட்டே இருக்கீங்க. சரியா? ஒரு பெரிய தொழிற்சாலை அமைஞ்சு அந்த ஒட்டுமொத்த ப்ராஃபிட்ஸும் இன்க்ளூடிங் ஆஃப் ரிசோர்சஸ், நம்ம லேண்ட், நம்ம வாட்டர் உட்பட பல்வேறு நாடுகளுக்கு தான் போகுது. ஆனா இந்த மண்ணுக்கேற்ற தொழிற்சாலை, நீங்க மெட்ரோ பெட்டி தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல? ஏன் ஸ்ரீ சிட்டிக்கு போச்சு? அது யாரு கேட்டா? மெட்ரோ தொழிற்சாலை ஏன் இங்க வரல?
ஏன் டிராக்டர் தொழிற்சாலை இன்னைக்கு தமிழ்நாடு வந்து விவசாயம் பண்ணு, தஞ்சாவூர் விவசாயம் பண்ணு சொல்றாங்க. யார் டிராக்டர் தொழிற்சாலை வரல? எல்லாத்தையும் விடுங்க. யார் தடுத்தாங்க? நிறுவனங்கள் வர்றது இல்லைங்க. ஒரு நிமிஷம், ரெண்டு பேரும் உங்களோட தான் நிறைய செய்யலாம். அதாவது அவர் சொல்ற கருத்து நிறைவு கருத்துங்கிறது ஒன்றும் தேவையில்லை. நான் என்ன சொல்றேன், இந்த பாயிண்ட் அந்தந்த டைம்ல சொன்னாதான் மக்களுக்கும் புரியும், நமக்கும் புரியும். அதாவது சுந்தரராஜன் சார் சொல்ற விஷயத்த என்னன்னா, ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். அதாவது வந்து மேஜர் இண்டஸ்ட்ரீஸும் வேணும், மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸும் வேணும், ரெண்டுமே வேணும். ஒரு அரசாங்கம் வந்து ரெண்டுத்திலையும் வந்து பேலன்ஸ்டாக தான் சார் பண்ணணும். அவர் வந்து சொல்லும் போது ஏர்லியர் ரவுண்ட்ல சொல்லும் போது நான் ரெண்டு அரசுகளுக்கான ஒரு செய்தியை சொல்றேன்னு சொன்னார். அதை ஏத்துக்கிறேன். திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும். அதுதான் நான் இந்த இடத்துல சொல்ல வருதுன்னா, ஒரு அரசாங்கம் எப்படி ஒழுங்கா நடந்ததுன்னா அது எப்படி பேலன்ஸ் பண்றது ஒரு எக்ஸாம்பிள் தான் 2006 to 2009 சிறு மற்றும் குறு தொழில்களுக்காக இதை முதலீடு செய்யறதுக்காக தான் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்ன்ற ஒன்று உருவாக்கி இவங்கள மாதிரி என்டர்பிரனர்ஸ் எல்லாருமே வந்து மெம்பர் ஆக்கி கவர்மெண்ட்ல சிறு தொழிலை எப்படி நம்ம டெவலப் பண்ண செய்ய முடியும்ன்றதை செஞ்சு கொடுத்ததுனால தான் தமிழ்நாட்டில் அந்த காலகட்டத்தில் அந்த பீரியட்ல டிஎம்கே பீரியட்ல உங்களுக்கு பெரு நிறுவனங்களும் வந்துச்சு, குறு நிறுவனங்களும் வந்துச்சு. இதனால ஒரு சின்ன குறிப்பிட்டு தான் ஒரு பரந்த ஒரே ஒரு எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் நான் என்ன எதுக்கு சொல்றேன், நான் அப்படி சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன் இல்ல, நான் என்ன பேசுறீங்க நீங்க? நான் முடிச்சறேன். என்ன பேசுறீங்க நீங்க? என்ன சொல்றேன், எலெக்ஷனுக்காக தான் வந்து உட்கார்றாங்க. இல்ல நான் தெளிவுபடுத்துறேன். நான் முடிச்சறேன். நீங்க ஏன் வார்த்தை முடிக்க விடல? ஏன் வார்த்தை நீங்க இருங்க, நான் சொல்றது கேளுங்க. நீங்க வார்த்தை நீங்க முடிக்கவே இல்ல. இருங்க, எலெக்ஷனுக்கு அதிகமா என்ன வார்த்தை பேசுறீங்க நீங்க? நீங்க முடிச்சிருங்க, என்னை முடிக்க விடுங்க. நீங்க வார்த்தையை அளவு பண்ணுங்க. நான் என்ன வார்த்தையை முடிக்க விடல. நான் சொல்றது உங்கள் ஆட்சியில் செய்த நலத்திட்டங்களையும் செயல் திட்டங்களையும் நம்ம அப்ப அந்த நேரத்துல பேசலாம். எதுக்கு வராங்க? எதுக்கு வராங்க? நான் முடிச்சறேன். ஏங்க ஒரு ரெண்டு கவர்மெண்ட பத்தி பேசும்போது பேசதான் வந்திருக்கோம். நான் முடிச்சறேன். உங்களுடைய கன்சிடரேஷன் கன்செஷன் எங்களுக்கு தேவை இல்ல. நான் முடிச்சறேன் பரந்தாமன். அப்படி அல்ல. என்ன வார்த்தை நீங்க யூஸ் பண்றீங்க? அப்போ எலெக்ஷனுக்கு நேரம் அதிகமா இருக்குன்னா இந்த எலெக்ஷனுக்காக பேசுறது அவருமா? மக்கள் பிரச்சனை பேசுறது வந்துட்டு இருக்கு சார். மக்கள் பிரச்சனை எலெக்ஷன் மூலமா தான் தீர்க்க முடியும். எலெக்ஷனுக்காக பேசுறது தப்பே இல்ல நான் நினைக்கிறேன். நீங்க தப்பா நினைக்கிறீங்க. அத சொல்ற வேற மாதிரி இருக்கும். நீங்க தப்பே இல்ல நான் நினைக்கிறேன். இல்ல அத சொல்றது வேற மாதிரி இருக்கும். அந்த டயத்துல இன்னும் சிறப்பாக யார் செயல்பட்டாலும் திமுக பத்தி சொல்லும்போது மட்டும் நீங்க ஏன் பிளாக் பண்றீங்க? அப்படி இல்லவே இல்ல. நான் அவர் அதிகமா நீங்க இந்த நிகழ்ச்சி ரிப்பீட்ல பாருங்க. அதிகமான நேரத்துல நீங்க பரந்தாமன் அந்த ஜனநாயகத்தை புதிய உணர்ந்துக்கிறதுனால உங்களுக்கு நேரம் அதிகமா கொடுத்திருக்குது. பரந்தாமன் வழக்கமா கோவப்படக்கூடியவரும் கிடையாது. நம்ம நேரம் கடந்துட்டு போயிட்டு இருக்குது. அதனால தான் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. நான் சொன்னதுடைய பேச இது வந்து ஒரு யுக்திங்க. சும்மா கண்ணால டைவர்ட் பண்றதுக்காக பேசிட்டு அதாவது மரியாதைக்குரிய பொறியாளர் சுந்தரராஜன் அவர் சொன்னதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். அதாவது இந்த நாட்டினுடைய அடிப்படை தொழில்கள் வளர வேண்டும், இந்த மண்ணுக்கு தேவையான இந்த மனிதர்களுக்கு தேவையான தொழில்கள் உற்பத்தி பெருக வேண்டும், அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்பது முதலீட்டாளர்களை சார்ந்துதான் தொழில் தொடங்க முடியுன்ற ஒரு நிலையே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அரசியல் ரீதியாக கூட இது ஏதோ அந்த முதலீட்டாளர்களை ஈர்த்துட்டு வந்துட்டாவே தமிழ்நாட்டில் தொழில் வளர்ந்துச்சுன்னு சொல்ற பேசுற மனநிலை எல்லா கட்சிகள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் மாறி போச்சு. அரசுல எல்லா மாநிலத்திலும் ஊழல் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஒரு லிமிட்டா இருக்குது. அந்த ஊழல்னால வேலையும் நடந்துட்டு இருக்கு மற்ற மாநிலங்கள். கியா நிறுவனம் ஏதோ இடம் ஒதுக்கீடு செய்து வேலையை தொடங்கிட்டு அடிக்கல் நாட்டிட்டு அதுக்கப்புறம் நிறுத்தின மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்காதீங்க. அந்த நிறுவனத்தை தமிழ்நாடு அடைச்சது, அவங்களும் பரிசீலனை பண்ணாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து நாங்கள் அழைத்தோம் அவர்கள் வராததற்கு அவருடைய நிறுவனங்களுக்கான அந்த அவர்கள் வைத்துக் கொண்ட திட்டங்கள் தான் காரணம்ங்கிறது உங்களுடைய வாதமா இருக்குது. இல்ல இங்க இருக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய பிரச்சனையில் லஞ்சம் ஊழல் தான் காரணம் அப்படிங்கிறது எதிர்க்கட்சியினுடைய வாதமா இருக்கிறது. தொழில் வளர்ச்சி என்பது பெருநிறுவனங்களுடைய வளர்ச்சியாக மட்டும் இருக்கக்கூடாது, சிறு மற்றும் மத்திய தொழில் நிறுவனங்களுடைய வளர்ச்சியாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற வாதத்தை சுந்தரராஜன் வைக்கிறார். இணைந்து பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற வாதத்தை டாக்டர் சுமந்த் வைக்கிறார். காலம் பதில் சொல்லட்டும். நிறைவு செய்யலாம். நெஞ்சம் நிமிர்த்தி அச்சம் தவிர்த்து மற்றும் ஒரு நேர்பட பேசி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு